क्राइम अलर्ट, जुर्म के खिलाफ आवाज। அம்மா என்ன இவ்ளோ கேர்லெஸ் ஆயிட்டாங்க? கதவை இப்படி திறந்தே விட்டுருக்காங்க. சரி போட்டும். அம்மா, அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? இன்னைக்கு பார்ட்டில நாங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணோம் தெரியுமா? நானும் மகிமாவும் டான்ஸ் பண்ணோம், அப்புறம் சாப்பிடவும் செஞ்சோம். அட நீங்க எங்க போனீங்க? அம்மா, 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 அம்மா. இந்த திவாரி சார் காலேஜில் படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு. இந்த கோச்சிங் கிளாஸில் டாப் கியரில் போய்கிட்டு இருக்காங்க. டேய் பைத்தியம், ஒருவேளை காலேஜ்ல அவன் நல்லா படிக்க வச்சா கோச்சிங் கிளாஸுக்கு எவனும் வரமாட்டான். சரி சரி, சிரிப்பு நிப்பாட்டுங்க. அங்க பாருங்க, இந்த காலேஜோட ஐன்ஸ்டீன் வந்துகிட்டு இருக்கான். இப்ப பாரு, மிஸ்டர் ஐன்ஸ்டீனோட கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன். இப்ப நான் போய் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அட என்னடா நீ 6 அடி இருக்க, என்ன தெரியலையா? புத்தகத்திலே மூழ்கி இருக்க, நீலாம் எதுக்கு நான் மனசு நான் பிறவி எடுத்த? இதுக்கு பதிலாக பூச்சியாகி அந்த புத்தகத்திலே இருந்திருக்கலாம்ல. இங்க பாரு, ஆலியா பட்டு வரா. ஏய், பகல் கனவு காண்றியா? கனவுல இருந்து வெளியே வா, உள்ள வா. இல்லனா திவாரி கிளாஸ் ஆரம்பிச்சிருவான், அப்புறம் உள்ள சேர்க்க மாட்டான். வா போலாம். ஆமா ஆமா, அவன் அப்படித்தான்டா. கூட தெரியாம உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏன் அவளை எப்படி பாக்குற? உன்னாவ அண்ணனா கூட ஏத்துக்க மாட்டான். அமைதியா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். எஸ், நோட்ஸ்லாம் எழுதியாச்சா? நோட்ஸ் சார், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். தட்ஸ் இட், பிரில்லியன்ட். நீ இந்த கிளாஸ்ல இருக்கிற இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, எல்லாரும் விட ரொம்ப சின்சியரும் கூட. எல்லாரும் கொஞ்சம் ரவியை பாருங்க, அவனை பார்த்து கத்துக்கோங்க. அம்மா அப்பா காசை வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க வரீங்க. லாஸ்டா நான் என்ன சாப்டர் சொன்னனோ தொடங்க. லாஸ்ட்ல இருக்கிற 3 சம்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே ஷனாயா, ஒரு நிமிஷம் வெளியே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்களா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே திவாரி கிட்ட இன்னைக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா இவ சனாயாவை தனியா கூட்டிட்டு போறான். வாயை மூடுறியா? திவாரி சார் ஷனாயாவோட சித்தப்பா, புரியுதா? அவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி மேட்டரா இருக்கும், அதனால தான் தனியா போய் பேசுறாரு. உனக்கு இங்க நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. மூடிக்கிட்டு செம்ம கவனி, அப்பதான் சரஸ்வதி சந்தோஷப்படுவா. இல்லைன்னா நீ பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு பிட்டு தான் அடிச்சாக்கணும், புரியுதா? இங்க பாரு ஷனாயா, தீபா அண்ணி பெரியவங்க இருந்தாலும் மரியாதை தர. அவங்கள தவிர வேற யாராச்சும் இப்படி பேசியிருந்தாங்கன்னா என் ரியாக்ஷன் என்னவா இருக்கணும் உனக்கு நல்லா தெரியும். சித்தப்பா, உங்களுக்கு தான் அம்மாவை பத்தி நல்லா தெரியும்ல. அது மட்டும் இல்லாம அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க, சிடு சிடுன்னு ஆயிட்டாங்க. ஷனாயா, நீ தான் பாத்துக்கணும், நீ தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லனா அதுக்கப்புறம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்துடாத. சரிங்க சித்தப்பா.
பத்தி நீ எதுக்காகடா யோசிச்சுட்டு இருக்க? நீ பார்க்க குரங்கு மாதிரி இருக்க, அவ ஒரு ஹாட் பேப். வாயை திறந்தாலே ஹாட் பேப்னே சொல்ற. இனிமே ஷனாயாவை பத்தி இப்படி அசிங்கமாலாம் பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத. அவ உன்னோட அண்ணி. இங்க பாருடா அண்ணா, நீ எப்பவும் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியா தான் இருக்க போற. பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா நீ ஒரு ஷாருக் கான் மாதிரி மாறணும், புரியுதா? என்ன இது தேங்காய் எண்ணெயை பூசிக்கிட்டு ஷனாயாவை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற? எப்படி முடியும்? நீ என் கதையை விடு. நோட்ஸ் ஏன் எழுதல? ஏன் எழுதல? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா ஐன்ஸ்டைன் மகனே. பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ நோட்ஸை பத்தி பேசுற. இந்த நோட்ஸ் எழுதுற மகா பாவத்தை எல்லாம் நான் பண்ண மாட்டேன், தெரிஞ்சுக்க. உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிப்பேன். அப்புறம் அதை வச்செல்லாம் ஷனாயாவை கரெக்ட் பண்ண முடியாது. நீ அவளை தூரத்துல இருந்தா பார்க்கணும், புரிஞ்சுதா? நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் உண்மையை தான் சொல்றேன். உன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்த கரெக்ட் பண்ணி கூட்டு போறான். அப்புறம் நீ அதை பார்த்து அழதான் போற பாரு, புரிஞ்சுதாடா தம்பி? அந்த நேரத்திலேயே நான் தான் உனக்கு துணையா இருப்பேன். சொன்னது புரிஞ்சுதா? நான் ஷனாயாவை கண்டிப்பா கரெக்ட் பண்ணுவேன். ஷூரா? அப்புறம் எல்லாரும் என்ன அப்பாவியே பாக்குறாங்கல்ல, அதையும் மாத்தி காட்டுறேன் பாரு. என்னாலையும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஷனாயாவும் ஒரு நாள் என் காதலை கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. நான் ஷனாயாவை உண்மையா காதலிக்கிறேன். அவ உடம்ப ஒண்ணு காதலிக்கல. நான் காதலிக்கிறது அவளோட மனச. ஓஹோ சாமியாரே, உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? அட நீ இந்த காலகட்டத்துல தவறி பிறந்துட்ட. நீ ராஜா ஹரிச்சந்திர மாதிரி சத்தியுகத்துல பிறந்திருக்கணும். என்ன பண்றது, உன்னாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அவளெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? என்னடா பாக்குற? போடா. வீட்டுல பெரிய இவன் மாதிரி அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்ன. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இரேண்டா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அவளை விடு, அவளோட அக்கா உன்னை கரெக்ட் பண்ண நினைக்கிறா. நீ தேவையில்லாம பேசுற. நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். ஏய் புத்தக பூஜை கிளாஸ் மிஸ் பண்ணிட போற. ஏ ரிஷி, என்னம்மா இருக்கா? அதுக்கு மேல அவ ட்ரெஸ் வேற. அவ அழகுல மயங்கரவன் போல இருக்குடா. நீ ஒண்ணு பண்ணு, உன் அம்மா நம்பரை எனக்கு கொடு. நீ படிக்க இங்க வரியா இல்ல ஊர் சுத்த வரியான்னு உன் அம்மா கிட்ட கேக்குற. சாரிக்கா, இனிமே நாங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டோம். அம்மா உங்களை அக்கான்னு சொல்றான், கொஞ்சமாவது பாவம் பாருங்களேன். சாரி ஆண்டி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே ஷனாயா இல்ல வேற ஏதாச்சும் பொண்ணுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், புரிஞ்சுதா? டேய் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்காக நோட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டாத. ஷனாயா நீ இங்க இருந்து வா. இந்த டியூஷன்ல நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா ப்ளீஸ், உங்களுக்குள்ள பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க. எனக்கு ஃபெயில் ஆகுறதுல விருப்பமே இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ப்ளீஸ் இங்க சீன் கிரியேட் பண்ணாதீங்க ப்ளீஸ்மா. சஞ்சு, இவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஏன் ஆன்ட்டி கோச்சிட்டு போயிட்டாங்க? ஏண்டா டேய், உன் பிரச்சனையே இன்னும் இங்க சரியாகல, அடுத்தவங்க பிரச்சனை பத்தி உனக்கு என்ன கவலை? வாடா போலாம். நான் மட்டும் தைரியத்தை வர வச்சுட்டு ஷனாயா கிட்ட பேசிட்டேன்னா அவ என்ன லவ் பண்ணுவாளோன்னு தோணுது. உன்னாலலாம் முடியாது, நான் தான் சொல்றேன்ல. ஏன்னா உனக்குள்ள அந்த வீரமே இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக தான் கடவுள் ஃப்ரெண்ட்ஸ் புக்குங்கிற ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க. நீ அந்த கோயிலுக்கு போய் ஃப்ரெண்ட் புக்குங்கிற பேர்ல ஒரு தேங்காயோட சரியாயிடும். அப்படி பண்ணாதான் நல்லது நடக்கும், புரியுதா? என்னடா என்ன அப்படி பாக்குற? நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன வயசுல இருந்து புக்கே பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் இருப்ப. நான் சொல்றது உனக்கு எப்படி புரியும்? உன் போனை கொண்டு வா. இந்தா. இதுல என்னடா 3 அக்கௌண்ட் காட்டுது? டேய் பொண்ணுங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கு.
பாஸ்வேர்டு மறந்துடுவாங்க. அதனால 2-3 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அப்படியா? இப்போ என்ன பண்றது? எல்லாத்துக்கும் அனுப்புவோம். எந்த அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கோ அங்கேருந்து ரிப்ளை வந்துடும். புரியுதா? இப்போ உன் கையில முட்டை இருக்கு. நீ அமைதியா அதை அடக்காத்துன்னு உட்காந்துட்டு கோழி எப்ப வெளியே வரும்னு பார்த்துட்டு இருந்தா போதும். ஐயோ, டேய், ஓ ஷனாயா என்னடா இவ்வளோ பாஸ்டா இருக்கா? ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா. நாம ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுவோம். கொடு, பண்ணலாம். என்ன அனுப்பலாம்? இப்படி கொடு. என்னடா இவன் இவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்கா? நாம மெசேஜ் பண்றதுக்குள்ள அவளே நம்மளுக்கு மெசேஜ் பண்றா. இப்படி எல்லாம் இனிமே பேசாத. இனிமே என் வாயிலேருந்து எதுவும் வராது. போதுமா? சரி சரி பண்ணு. மனுஷன் சமூகத்தின் மிருகம். சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டோட மிகப்பெரிய பலன் என்னன்னு தெரியுமா? யாருன்னு தெரியாதவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருது. ஆனா இந்த சைட்ஸோட இன்னொரு பக்கமும் இருக்கு. அதுதான் பொய், அப்புறம் ஃபேக். வாங்க பார்க்கலாம். ரவி நினைச்சதா அவன் பண்ணானா, இல்லனா அவனோட வாழ்க்கையில வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போதா? என்ன இது? இந்த நோட்ஸ் கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குன்னு தெரியுது. தேங்க்யூ. என்னடா மெசேஜ் பண்ண? உன்னை தேடி வந்து பேசுறா. இங்க பாரு, உன்னை சும்மாலாம் விட மாட்டேன். பார்ட்டி கொடுத்தே ஆகணும். அங்க பாலா உன்னே தான் பார்த்துட்டு இருக்கா. குட் Good ஈவினிங் evening, சார். good evening. நேத்து கொடுத்த சம்மோட ஆன்சர் வந்துச்சா? வந்துருச்சு. சைலன்ஸ். என்னதான் நடக்குதுங்க? ரவி, இப்பெல்லாம் படிப்புல உனக்கு கவனம் இல்லாம போயிட்டு இருக்கு. மார்க்ஸும் கம்மியாயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப மோசமாயிடுவ. உன் ஆளோட சித்தப்பானா இருக்கட்டுமே, என்ன இப்போ? இப்படி எல்லாரும் முன்னாடி உன்னை திட்டுவானா? நீயா இருந்ததால கேட்டுக்கிட்ட. நானா இருந்திருந்தா ஒரு அடி கொடுத்துருப்பேன். நாம காசு கொடுத்து தான் படிக்கிறோம். சும்மாலாம் ஒன்றும் படிக்கல. சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அட என்னடா நீ செத்து போன எலி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு. ஆனா அவங்க சித்தப்பாக்கு பயந்து ஏதாவது ஒருவேளை அவ என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா? நான் என்ன உயிரோட தானே இருக்கேன்? பிரச்சனை பண்ணி டியூஷனை மூடிடுவேன். என்ன ஆனாலும் சரி, உன் காதலை நான் சேர்த்து வைப்பேன். பாரு, இப்ப எல்லா டென்ஷனும் போயிடுச்சா? நீ போய் மெசேஜ் பண்ணு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். நாளைக்கு பார்க்கலாம். மீதி காலைல பேசிப்போம். பாய். ஹலோ, நீ எப்படி இருக்க? நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ அமைதியா பேசிட்டு இருக்க? வீட்ல அம்மா இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. நீ என்ன பண்ற? இன்னைக்கான கிளாஸ் இப்ப முடிஞ்சது. உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை மறக்காம நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ. ரவி, எந்திரா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ராத்திரியெல்லாம் சாட் பண்ணி நீ தூங்கிட்டே இருக்க. ஆனா அந்த ஷனாயா ஃப்ரெஷ்ஷா இருக்கல எப்படி? திவாரி இங்க இருந்து கிளம்பிட்டான்.
போய் உன் ஜூலியட் கிட்ட ரொமான்ஸ் பண்ணு போ. இன்னும் எத்தனை நாள் தான் சேட்டிங்லேயே பேசிக்கிட்டு இருப்ப? ஷனாயா, 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 ரவி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணும்? நான் உனக்காக நோட்ஸ் எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, வா மகிமா. ரவி, உன்னோட லவ் ஸ்டோரி எனக்கு புரியவே மாட்டேங்குதுடா. ராத்திரியெல்லாம் சாட் பண்றீங்க, ஆனா பகல்ல யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க. எப்படி? இங்க பாரு, இன்னும் எத்தனை நாள் போன்லயே பேசிட்டு இருப்ப? போய் நேர்ல பேசி முடிவெடு போ. ஷனாயா, ரவி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லு, என்ன விஷயம்? அது என்ன யோசிச்சிட்டு இருக்க? பேசு. நேற்று ராத்திரி நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, நான் அந்த விஷயத்த பண்ணலான்னு நினைக்கிறேன். நானா? நேத்து ராத்திரியா? உன்கிட்ட என்ன சொன்ன? நீ நீ என்கிட்ட என்ன பேசுற? சொல்லு. இல்ல ஷனாயா, என்ன சொல்ல வந்த? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஷனாயா மேல கை வச்சிருப்ப? இல்ல ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி அம்மா, இல்ல. இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாளாவே இவன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான். இனிமே ஷனாயா பக்கம் உன்னை பார்த்த சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுதா? வா ஷனாயா. என்ன மச்சனோ, லைலா போயிட்டாளா? ஆனா லைலாவோட அம்மா கிட்ட தான் செருப்படி வாங்கிட்டா. என்னடா சமீர், என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவரா பேசுற? அஞ்சலி கூட நடந்தது மறந்துட்டியா? போன வருஷம் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டுவான்னு நினைச்சேன், ஆனா ராக்கி கட்டிட்டு போயிட்டா. ஆ? இங்க பாருடா, உங்ககிட்ட முன்னாடியே நான் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், இந்த செனாயா உனக்கு செட் ஆக மாட்டா. கொஞ்சம் தூரமா இரு. ஹலோ. சாரி, அம்மா வந்துட்டாங்க, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாயிருச்சு. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ ட்ரஸ்ட் யூ. இனிமே நம்ம கிளாஸ்ல ஒருத்தர் தெரியாத மாதிரியே இருக்கலாம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீ எங்க அம்மாவை சமாதானப்படுத்த, நாளைக்கு எங்க அம்மா கிட்ட சாரி சொல்லு, சரியா? சரி, மம்மி வராங்க, நான் வச்சிடுறேன். நான் நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் உங்க அம்மா கிட்ட வந்து சாரி கேட்குறேன். நான் எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்துறேன். ஓகே, சரி, ஓகே, பாய். என்னடா இதெல்லாம்? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா முதல்ல அம்மாவை கரெக்ட் பண்ணணும் சொல்றதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்குறேன். நான் சொல்றதை கேளு. இந்த ஷனாயா நம்பர் 1 ஃப்ராடுன்னு தோணுது. நான் சொல்றதை கேட்டு இதோட விட்டுடு. அவ என் கூட பேசாம இருந்தப்போ நீ தானே அவகிட்ட என்ன பேச கூட்டிட்டு போன. அவ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா, பார்க்கணும்னு நினைக்கிறா. நீ பொறாமப்படுற. நான் பொறாமப்படுறேனா? மறந்துட்டியா? ஷனாயா கிட்ட நான் தான் பேச வச்சேன். உனக்கு நல்லது பண்ணதான் நான் நினைச்சேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு உன் மூளையை குழப்பி பைத்தியமாக்கிட்டா. இருக்கட்டும், நான் உன்னை விட புத்திசாலியா இருக்கேன்னு நீ அதை நினைச்சு ரொம்ப பொறாமப்படுற. அது மட்டும் இல்ல, இப்ப என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. அடாடா, இன்னைக்கு நான் கெட்டவன் ஆயிட்டானா? நல்ல வேளை நீ சரியான நேரத்துல உன்னோட உண்மையான முகத்தை என்கிட்ட காமிச்சிட்ட. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ் லைஃப். உனக்கு என்னதான்டா ப்ராப்ளம்? இன்னைக்கு என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, உன்கிட்ட இல்ல. அதான் உன் ப்ராப்ளமா? நீ தான் என்னோட ப்ராப்ளம். ஷனாயா தான் என்னோட ப்ராப்ளம். புரியுதா? அட, ஷனாயா கூட உனக்கு எப்படி ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்? ஷனாயா இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ஷனாயா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லல்ல. அவன் என்கிட்ட இருந்து என்னோட ஃப்ரெண்டை பறிச்சுக்கிட்டா.
நெவர். உன்னை வந்து சமாதானப்படுத்தவே நினைக்காத. உனக்கு என்ன வேணும்? அது ஆன்ட்டி, அது வந்து நோட்ஸ் கொடுக்க வந்தேன். உள்ள வா. நீ யாரை தேடுறியோ அவ வீட்ல இல்ல, மகிமாவோட வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியா? சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்ட்டி, நான் போயிட்டு. உட்காரு. அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி. நான் என்ன பண்ணுவேன்? இது ரொம்ப மோசமான காலகட்டம். பொண்ணை பத்தி கவலையா இருக்கு. பரவாயில்ல ஆன்ட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு ஷனாயா இருக்கும்போது வரேன். அட, ஷனாயா பார்க்க மட்டும்தான் வந்தியா? அப்படி இல்லை ஆன்ட்டி, நான் அவளுக்காக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொண்டு வந்தேன். அது அவளுக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் இல்லையா? நீ ரொம்ப நல்ல பையன். உன்னை மாதிரி நல்ல பையனெல்லாம் இப்ப பார்க்கவே முடியறதில்ல. அப்பப்போ வீட்டுக்கு வா. சரிங்க ஆன்ட்டி, நான் வரேன். என்ன? உட்காரு. நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஆன்ட்டி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அம்மா, வலிக்குது. கொஞ்சம் பாரு ப்ளீஸ். நான் அட, வலி தாங்க முடியல. இங்க பாரு, இங்க. அட, ஷனாயா. ரவி, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட, இவன் உனக்கு நோட்ஸ் கொடுக்க வந்திருக்கான். கிளாஸ்லயே கொடுத்துருக்கலாமே. ஒரு முறை வர்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம்ல. இல்லை, அது ஆக்சுவலி. அட ஷனாயா, இவன் உனக்கு நோட்ஸ் கொடுக்க வந்திருக்கான். நீ இவனையே திட்டுற? போ, இவனுக்கு டீ போட்டு கொண்டு வா. ஆக்சுவலி ஆன்ட்டி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் இப்போ கொஞ்சம் கிளம்பணும். அம்மா கிட்ட வேற சொல்லாமல் வந்துட்டேன். அதான் ஆன்ட்டி, நான் கிளம்புறேன் ஆன்ட்டி. ஷனாயா, நோட்ஸ். see you. சரியான பைத்தியக்காரன். எனக்கு மட்டும் நோட்ஸ் தேவையில்லைன்னு வச்சுக்கோயேன், உன் முகத்தை பார்த்து கூட நான் பேச மாட்டேன். வா. ஃப்ரெண்ட்ஸ் புக்லேயே இப்பெல்லாம் ஆன்லைன்ல இருக்க. என்னடி விஷயம்? எனிதிங் ஸ்பெஷல்? ஒருத்தர் இருக்காரு, சம்ஒன் ஸ்பெஷல். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா உன்னை பத்தி ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க அம்மாவோட பார்வையில நீ ஒரு ஹீரோ ஆயிட்ட. அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி மம்மியோட பொண்ணு இம்ப்ரெஸ் ஆனா எனக்கு அதுவே போதும். சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்காக மம்மி முன்னாடி என்கிட்ட கிளாஸில் பேசுறதே இல்லை? உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் அம்மா முழுசா ஒத்துக்கவே இல்லை. நான் இல்லாதப்போ அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இரு. எப்படியாச்சும் அவங்கள கரெக்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்க முழுசா உன்னை பார்த்து இம்ப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நானே அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஓகே, see you, bye. என் செல்லம், என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போல்லாம் நான் ஒரே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஞாபகமாவே இருக்கு. அப்படின்னா நீ என்ன பார்க்க இப்பவே வந்துரு. அப்படியா? நீ என்ன பேசுற? அப்படின்னா சரி, இப்பவே வந்துடுறேன். அட, அப்படிலாம் இல்ல, இப்ப வேண்டாம். நாளைக்கு காலையிலே வந்துரு. அம்மாவும் வீட்ல இருக்க மாட்டாங்க. நீ நான் மட்டும்தான் இருப்போம். நாம தனியா இருக்கலாம். அப்படியா? அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஏன், உனக்கு காதலிக்கெல்லாம் விருப்பம் இல்லையா? இல்லை இல்லை, இருக்கு. ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபேண்டசி போயிட்டேன். நாளைக்கு நாம 2 பேரும் சந்திக்கும் போது உன்னை ஃபேண்டசிக்கு இல்லை, உன்னை நிலாவுக்கே கூட்டிட்டு போயிருவேன். குட் நைட். பாய். பாய்.
லவ் யூ டூ. ரவி யார ஷனாயான்னு நினைச்சு இத்தனை நாளா சாட்டிங்ல பேசிட்டு இருந்தானோ, உண்மையில அவ ஷனாயா கிடையாது. ஷனாயோட அம்மா தீபா ரவி கூட சேட்டிங் பண்றது மட்டும் இல்ல, அவன் கூட மொபைல்ல பேசி ஷனாயான்னு அவனை நம்ப வச்சா. தீபாவோட இந்த உண்மையான முகம் ரவிக்கு மட்டும் இல்ல, அவளோட சொந்த மகளான ஷனாயாக்கும் இத்தனை நாளா தெரியவே தெரியாது. இந்த எல்லா சோஷியல் நெட்வொர்க்ஸோட பயங்கரமான விஷயம் என்னன்னு தெரியுமா? கம்ப்யூட்டருக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால யாரு வேணாலும் உங்க உணர்ச்சிகளை வச்சு விளையாட வாய்ப்பு இருக்கு. இந்த ஏமாற்றம் எப்போ குற்றமா மாறும்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி பல கேசஸ் எங்க கண் முன்னாடி வந்திருக்கு. பல கிரிமினல்ஸ் சைபர் சாட்டிங் அண்ட் போன் மூலியமா பல பேரை ஏமாத்திருக்காங்க. உணர்ச்சிகள்ல மூழ்கி ரவி அலர்ட்டா இருக்கிறதுக்கு மறந்துட்டான். இந்த கவன குறைச்சல் பெரிய ஆபத்துல முடிய போகுது. அது ஆன்ட்டி, கொஞ்சம் நோட்ஸ் எழுத வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் இங்கே வந்தேன். இதை பற்றி நான் ஷனாயா கிட்ட ஃபோனில் பேசிட்டேன். அவன் என்கிட்ட வீட்டில் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னான். ஆனால் அவ இல்லை. நீங்கள் அட, அவ மகிமா வீட்டுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணவா? தட்ஸ் பெட்டர். அட, அவ போனை இங்க வச்சுட்டு போயிட்டா. மகிமாவோட கால் அர்ஜென்ட்டா வந்துச்சு, அதான் அவ போனை மறந்துட்டு போயிட்டா. நேத்து அவ போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால என் போன்ல சிம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ வரப்போறேன்னு அவ என்கிட்ட சொன்னா. எனக்கும் வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஓகே. நீ பார்க்க வித்தியாசமா இருக்க. ஓ, லுக்கும் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹேண்ட்ஸமா இருக்க. தேங்க் யூ ஆண்டி. லெட் மீ see your hand. ஓ, கைரேகை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ரொம்ப ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட், செக்ஸியாவும் இருக்க. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இப்படிலாம் இருப்பாங்க. உனக்கு மூளையும் இருக்கு, நல்ல பிசிக்கும் இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்கு. உன் கண்ணு, let me check your eyes. உன்னோட கண்கள் நிறைய பேசுது. எங்க பாக்குற? இல்ல, என்ன சொல்ல வந்தனா? என்ன பாக்குற? ஆண்டி, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி தரீங்களா? அதுக்குள்ள தாகமா இருக்கா? நான் இப்பவே உனக்கு தண்ணி கொண்டு வரேன். என்னடா நடக்குது? முதல்ல எல்லாம் நீங்க அப்படி இல்லவே இல்லையே. என்னடா சொல்றது, பொண்ணுங்க வந்துட்டு ஆம்பளைங்க மாறிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸே கிடைச்சிருக்கு. பேருக்கு நான் தான் குருன்னு நினைச்சிட்டேன், ஆனா என்னையே மிஞ்சி சில பேர் இருக்காங்க இங்க. இப்பெல்லாம் பசங்க டீச்சர் சொல்றதை கேக்குறதே இல்லையே. என்னாச்சு உனக்கு? என்னதான் ஆச்சு? மிட் டர்ம்ல ஃபெயில் ஆயிருக்க? என்னோட சின்சியர் ஸ்டூடெண்ட், எப்படி டாப்ல இருந்து பாட்டம்க்கு வந்த? பதில் சொல்லு. இங்க பாருடா, நான் உன்னோட ஃப்ரெண்டு, எதிரி கிடையாது. நான் உனக்கு ஏதாச்சும் புரிய வைக்கணும்னு நினைக்கும் போது நீ எதுக்காக தப்பா நினைச்சுக்கிற? நான் சொல்றத கேளு. ஷனாயா உண்மையிலே நல்ல பொண்ணு கிடையாது. சரி, நீயே சொல்லு. திவாரி சார் கிளாஸ்ல உன்னை திட்டிட்டு இருக்கும்போது ஷனாயா எதுக்கு சிரிக்கணும்? லவ் பண்றவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? நீயே சொல்லு. இங்க பாரு,
இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. அவளுக்கு பர்த்டேவான். ஆனா மகிமா எதுவும் சொல்லலையே. ஆனா இந்த தடவை நான் தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதனால தான் சொல்லாம இருந்திருப்பா. ஒருவேளை அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்க. அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவள் வீட்டில் கதவு கூட திறந்தே இருக்கும், லைட் டிம்மாக எரியும், பெட்ரூம்ல கூட எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்னா. நீயே சொல்லு, இது காதல் இல்லைன்னா என்ன? இங்க பாருடா, உன் ஹீரோயினை பத்தி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட இப்ப பதில் இல்லை. ஒன்று மட்டும் சொல்றேன், கவனமா இருந்துக்கோ. சரி வா, நம்ம கடைக்கு போய் டீ குடிப்போம். ஏன் தலையெல்லாம் சுத்துது? கதவு திறந்து தான் இருக்கு. மம்மி திரும்பவும் கதவை திறந்தே வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியா இருக்கேன். படிக்கிறதுக்கு மைமா வீட்டுக்கு போனேன், ஆனா புக்ஸை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். இப்ப அம்மா கிட்ட திட்டு வாங்க போறேன். ஷனாயா, நீ ரொம்ப அழகா இருக்க. ஐ ஃபீல் வெரி லக்கி. எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வந்திருப்பேன். ரவி, how dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மா மேல கை வைப்ப? இப்பவே இங்க இருந்து வெளியே போய், இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். Get out. No, 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 no. Darling, darling, there is a... Darling? How dare you call me darling? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. Get out. ரவி, நீ ஏன் ஃபெயில் ஆகுறன்னு இப்பதான் எனக்கு புரியுது. காதல் மலர் பூக்க ஆரம்பிச்சிருச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணியோட வீட்டுக்கு போயிருப்ப, எங்க அண்ணி மேல கைய வச்சிருப்ப. எண்ணில இருந்து என் கோச்சிங் சென்டருக்குள்ள உன் காலடியை எடுத்து வச்ச உன் கையும் காலையும் வெட்டிடுவேன். கெட் அவுட், கெட் அவுட். நில்லு. உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வெளியே போன நீ எங்க கோச்சிங் சென்டருக்குள்ள காலடி வைக்க கூடாது. எனக்கு படிப்பை விட என்னோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இங்க தப்பு பண்ணது உங்க அண்ணன் பொண்ணு தான். என்னோட ஃப்ரெண்டு உண்மையிலே ஒரு அப்பாவி. இதை நிரூபிக்காம நான் விட மாட்டேன். ரவி, ஓகே ரவி, ஒண்ணு இல்ல, நான் தான் இருக்கேன்ல. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. உனக்கு நடந்த மாதிரி சேம் டு சேம் இன்னொரு பையனுக்கு நடந்திருக்கு. அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஷனாயோட அம்மா நல்லவளே கிடையாது.
என்னடா ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என் கையில இருக்க இந்த வாட்சை பத்தியா? என் புது வாட்ச் நல்லா இருக்கா? ஆட இவ்ளோ காஸ்ட்லியா நான் வச்சு எப்படிடா? எல்லாம் gift தான். கிஃப்டா? ஆ, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பெரிய ஆள் தான் போல, என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன பேசுற? கேர்ள் ஃப்ரெண்ட் அது இப்படியா? ஆண்டியை கரெக்ட் பண்ணிருக்கேன். ஏன் டிமாண்ட அவங்க பண்றாங்க, அவங்க டிமாண்ட நான் பண்றேன். அப்படி எந்த ஆன்ட்டியோட கரெக்ட் பண்ணிருக்க சொல்லு, எங்களுக்கு ஒரு முறை சொல்டா. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாத்தியா என்னோட சேட். அட டேய், இது ஷனாயாவோட ஐடியாச்சே. நீங்க செட் ஆயிட்டீங்களா? ஆ, நானும் முதல்ல இதை அவாய்டின்னு தான் நினைச்சேன். சேட்டு, வாய்ஸ் காலிங், ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் ஆனதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. இந்த அம்மா பொண்ணோட பேரை வச்சுக்கிட்டு தன்னோட ஆசையை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் அடிக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அம்மா ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை, அவளையும் ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு. ஷனாயாவோட அம்மா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி சின்ன பசங்களெல்லாம் கரெக்ட் பண்றா. அவங்கள வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண வைக்கிறா. உன் கூடயும் பெரிய லெவல்ல கேம் விளையாடிருக்கா. உன்னை மாதிரி நல்ல பசங்களாம் இப்பெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. அப்பப்போ வீட்டுக்கு வா, ஷனாயாவும் சந்தோஷப்படுவா, நானும் சந்தோஷப்படுவேன். ஐயோ அம்மா, அங்க அங்க கொஞ்சம் பாரு, அங்கதான். அட ஷனாயா, ரொம்ப இன்டெலிஜென்ட், செக்ஸியாவும் இருக்க. உன்னோட கண்கள் பல விஷயங்களை பேசுது. ஆனால் எப்படி இப்படிலாம் பண்ண முடியும்? நான் தான் ஷனாயா கிட்ட ஃபோன்ல பேசினேனே. அட பைத்தியக்காரா, உங்ககிட்ட எப்பவும் அவ போன்ல குசு குசுன்னு தானே பேசுவா. அம்மாவுக்கு கேட்டுன்னு போய் சொல்லி பேசிட்டு இருந்தா. ஆனா அவளோட அம்மா தான் உங்ககிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா. அப்பதான் நீ அவளோட குரலை கண்டுபிடிக்க மாட்ட. ஏன் என்கிட்ட இவ்வளோ சைலண்டா பேசிட்டு இருக்க? வீட்ல அம்மா இருக்காங்க. அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவ கண்டிப்பா அனுபவிப்பா. ஏன் இப்படி பண்ண சொல்லு. அட எதுக்காக பண்ண? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்படி பண்ண? அட ஏன் பைத்தியமா நீ? ஏன் போய் சொன்ன? நீங்க என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டாங்க. நீ ஒரு வெக்க கெட்ட பொம்பளை. நான் ஷனாயா கிட்ட உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். நீ என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. என் வீட்டை விட்டு வெளியே போ. அண்ணி, நான் உன்னை விட போறது இல்ல. இங்க பாருங்க, இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, குடிச்சிட்டு வந்திருக்கான். போதையில இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். உன்னை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். உன்கிட்ட நான் சொன்னல, ஆனா நீ திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. சித்தப்பா, எனக்கு இவன் மேல முதல்ல இருந்தே சந்தேகம் இருந்தது. இவன் வித்தியாசமா பிஹேவ் பண்ணா. அப்புறம் நான் வீட்ல இல்லாத போதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். அட முதலைக்கு என்ன விடுங்க. என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இவ எந்த அளவுக்கு வெக்கங்கெட்ட பொம்பளைன்னு உங்க யாருக்கும் தெரியாது. என்னோட அம்மாவை நீ எப்படி கேர்லெஸ்னு பேசுவ? இப்படி வா, போ, வெளியே போ, வெளியே போடா. அண்ணி, நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏன் எப்பவும் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? போன முறையும் இதே மாதிரி ஒரு பையன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். முதல்ல என்ன கேள்வி கேட்கறத நிறுத்து. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காதன்னு 1000 தடவை சொல்லிருக்கேன். ஆனாலும் எந்த முகத்தை வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள வர? இந்த வீடு உங்களுது இல்ல, இது எங்க அப்பாவோட வீடு. அது ஒரு காலத்துல இது என் புருஷனோட வீடு. அவரு போனதுக்கு அப்புறம் இது என் வீடு. ஷனாயா, உன் சித்தப்பா மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குன்னா அவங்க வீட்லயே போயிரு, இங்க வராத. பாத்தியா? சித்தப்பா, உங்களுக்கு தான் அம்மாவை பத்தி தெரியும்ல. அவங்க எப்பவும் இப்படித்தான்.
ப்ளீஸ் உங்க சண்டையில நான் ஏன் மூட கெடுத்துக்க விரும்பல. சாயங்காலம் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும். சோ ப்ளீஸ். அம்மா எவ்வளவு கேர்லெஸ் ஆயிட்டாங்க. கதவை எப்பவும் திறந்தே விட்டுடுறாங்க. சரி அம்மா, அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் பார்ட்டில ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானும் மகிமாவும் டான்ஸ் பண்ணோம். சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எங்க தான் இருக்கீங்க? அம்மா, 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 அம்மா. எங்க ஓட பாக்குறீங்க? நேற்று ராத்திரி 12 மணிக்கு தீபா திவாரியை யாரோ கொண்டிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ணல. அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துனதும் அவங்கள மர்டர் பண்ணிட்டியா? இல்லை சார், நான் கொலைலாம் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஆமா சார், நேற்று ராத்திரி நான் ரவி கூட தான் இருந்தேன். 11:30 12:30 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட் புக்கில் லைவ்ல தான் இருந்தோம். இந்தாங்க சார், வேணா செக் பண்ணி பாருங்க. கான்ஸ்டபிள், தீபாவோட கால் டீடைல்ஸ் எடுங்க. யார் யார் அவங்கள பார்க்க வந்தாங்கன்னு செக் பண்ணுங்க. யார் கூடயாச்சும் அவங்களுக்கு சண்டை இருக்கா? அவங்க செத்தா யாருக்கு லாபம்னு பாருங்க. நாளைக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வேணும். ஓகே? அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது. புரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ என்னை காப்பாத்திட்டடா. காப்பாத்தினது நான் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் புக் தான் உன்னை காப்பாத்தினது. உங்ககிட்ட சொன்ன லாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மெமரிஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்க்கு ஷியோரா வரும். ஓகே? இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வாங்க இன்ஸ்பெக்டர் சார், எங்க அண்ணியை யார் கொண்டாங்கன்னு தெரிஞ்சுதா? மிஸ்டர் திவாரி, தீபா என்னைக்கு செத்தாங்களோ அன்னைக்கு உங்க போன்ல இருந்து அவங்களுக்கு 20 மிஸ் கால் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், ஆனா அதுல என்ன இருக்கு? அவங்க என்னோட அண்ணி. நான் என்னோட அண்ணிக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? 1 வருஷமா நீ கால் பண்ணவே இல்லையே. திடீர்னு உன் அண்ணி மேல என்ன பாசம்? ஆனா சார், ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போய் உன் வாயில இருக்க பல்ல எல்லாத்தையும் பிடுங்கிருவோம். சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்க என்னோட அண்ணி. எப்படி என்னால இப்படிலாம் பண்ண முடியும்? சொல்றா. சார், சொல்றேன் சார். என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல எனக்கும் அன்னைக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் நானும் எங்க அண்ணனும் ரொம்ப பாசமா தான் இருந்தோம். ப்ராப்பர்ட்டி பத்தி நாங்க எப்பவும் பேசினதே இல்லை. எல்லா ப்ராப்பர்ட்டியும் அண்ணா மேலதான் இருந்துச்சு. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணி என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கோச்சிங் கிளாஸ்ல எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதுல பாதி பேமெண்ட் அவங்களுக்கு வேணும் சொன்னாங்க. இல்லைனா இங்க இருந்து வெளியே துரத்திடுவேன்னாங்க. ஏன்னா அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க பேருக்கு போயிடுச்சு. அடியில இருந்து அவங்கள கொல்றதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருந்தேன். அதுக்காக காத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு ரவி நல்ல குடி போதில வீட்டுக்கு வந்து அண்ணிய மிரட்டிட்டு இருந்தா. அவனை பார்த்ததும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இதுதான் சரியான வாய்ப்புன்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். முதல்ல வெளியே போ. வெளியே போ. நான் பழி ரவி மேல விழும், என் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைச்சேன். கான்ஸ்டபிள், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்கறல்ல. தீபாவோட கொலை
ப்ராப்பர்ட்டியால தான் நடந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா அவங்க தான் இதுக்கான காரணம். ஒருவேளை அன்னைக்கு திவாரி ரவிய தீபா வீட்ல அந்த நிலைமையில பார்க்காம இருந்திருந்தா அவன் தீபாவோட மர்டரை பிளான் பண்ணிருக்க மாட்டான். தீபா தான் சொந்த பொண்ணுக்கு சமமா இருக்கணும்னு நினைச்சான். அது மட்டும் கிடையாது, அவங்க பொண்ணு ஷனாயோட சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது சட்டப்படி குற்றம். தீபாவோட சாவு இந்த அளவுக்கு வலியோட இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பெருசா நடந்திருக்கும். ஒண்ணு ஃப்ராட் பண்ண தப்புல ஜெயிலுக்குள்ள போயிருப்பா, இல்லனா ரவிய கோவத்துல அவளை கொன்னு இருப்பான். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸை யூஸ் பண்றீங்கன்னா எப்பவும் அலர்ட்டா இருங்க. ஏன்னா யாரு வேணாலும் பொய்யான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். உங்களை ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. நான் உங்க அமித் பச்சோரி கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெற்றுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு உண்மை சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருக்கணும். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.